தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார சூகவத்தன்வி பீதாபாஸ்யாத் தனூபமா. பகவானுடைய திருமேனி கருப்பு வண்ணத்தை உடையது. அந்த திருமேனிக்கு மிக உயர்ந்த ஒளி உண்டு என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த கருப்பு என்பது மட்டும் பகவானுக்கு வண்ணம் அல்ல. ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் ஒவ்வொரு வண்ணத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். ஒரு அவதாரத்திலும் வெவ்வேறு வடிவங்களோடு வண்ணங்களோடு காட்சி அளிப்பாராம். அந்த கிரமத்தில்தான் திருப்பவள வண்ணம் என்கிற இந்த திவ்யதேசத்திலே சரஸ்வதி தேவி அனுப்பின ராட்சசர்கள் அனைவரையும் அழித்து அவர்களுடைய இரத்தத்தில் தோய்ந்த திருமேனியோடு சிவப்பு நிறத்திலேயே பகவான் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தார். அதே சமயத்தில் அஸ்வினி தேவதைகளுடைய பிரார்த்தனைக்காகவும் பகவான் இந்த இடத்திலே பிரவாளேஸ்வரனாக பச்சை வண்ண பெருமாளாக தோன்றினார் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. அப்படி பக்தர்களுக்காக காண்பித்த ஒரு அழகான வடிவத்தை நாமும் இங்கு சேவித்து கொண்டோம். அமர்ந்த திருக்கோலத்தில் இடது திருவடியை தொங்க விட்டு கொண்டு வலது திருவடியை மடித்து சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். அவனுடைய சன்னிதானத்திலேயே பிரதட்சணமாக வந்தோம் என்றால் தாயார் சந்நிதி உள்ளது. தாயாருக்கும் பவளவல்லி தாயார் என்று திருநாமம். தனிக்கோயில் நாச்சியார். பவளவல்லி இத்தனாழி பார்த்தோம் பகவானே பவளம் போன்றவன் என்று. அப்போ அவனையே தனக்கு உடைமையாக தான் இட்ட வழக்காக கொண்டிருக்கிறபடியால் இவளை பவளவல்லி என்று சொல்லலாம். ஏன் பகவான் இவளுக்கு அடிபணிந்தவளா? பகவான் தானே உலகத்தையே இயக்கக்கூடியவன். அப்போ பிராட்டிக்கும் சேர்ந்து அவன்தானே தலைவன் என்று நமக்கு தோன்றும். பிராட்டிக்கும் பகவானிடத்தில் அளவு கடந்த அன்புண்டல்லவா, அதனால் அவளுக்கு அடங்கினவனாக பிராட்டி சொல்வதையெல்லாம் பகவான் கேட்பாராம். அவள் பார்த்து இந்த ஜீவாத்மாவுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று சொன்னால் பகவான் மாற்றி பேசப்போவது கிடையாது. அவள் பார்த்து இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடு என்று வாதிட்டால் பகவான் மறுபேச்சு பேசப்போவது கிடையாது. அப்ப பவளவல்லி, பகவானையே தான் சொன்னபடி கேட்க வைப்பவள் என்று தாயாரை அழைக்கலாமே. அது இந்த தாயாருக்கு சிறப்பு. மற்றொரு சிறப்பு, இந்த தாயார் எழுந்தருள் இருக்கிறாரே, உற்சவமூர்த்தி எழுந்தருள் இருக்கும் பீഠத்திலேயே ஸ்ரீ யந்திரம் என்று சொல்லுவார்களே, தாயாரை பற்றின ஒரு அழகான யந்திரம். அந்த யந்திரத்தை வரைந்து அதை பிரதிஷ்டை செய்து அதற்கு மேலேயே தாயார் எழுந்தருள் இருக்கிறார். அது மற்றொரு சிறப்பு. அந்த தாயாருடைய சேவித்து அவள் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டோம். இப்படியே பிரதட்சணமாக வந்தோம்னால் இந்த ஊர் தீர்த்தத்துக்கு சக்கர தீர்த்தம் என்று பெயர். விமானத்துக்கு பிரவாள விமானம் என்று பெயர். விமானமும் சிவப்பு நிறத்தை கொண்டது, பெருமானும் சிவப்பு நிறத்தனன். அதனால பிரவாள விமானம், பிரவாளேஸ்வரன் என்றெல்லாம் பெருமானுக்கும் விமானத்துக்கும் பெயர் ஏற்பட்டது. இந்த கோயிலுக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. காஞ்சிபுரம்னு சொன்னாலே வரதராஜ பெருமாள் அனைவரும் அறிந்தது. அந்த பெருமாள் தான் இந்த ஊரிலேயே ரொம்ப பெரியவர். இதெல்லாம் சின்ன சின்ன சன்னதிகள். வரதராஜ பெருமாள் தானே ஊருக்கே தலைவராக கொண்டாடப்படுகிறார். அந்த வரதராஜ பெருமாளுக்கு வைகாசி மாசத்திலே பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த பிரம்மோற்சவத்தினுடைய 5வது நாள் வரதராஜ பெருமாள் புறப்பட்டு பல இடங்களுக்கு போகிறார். அதில் மத்தியானம் ஒரு 11 மணி 12 மணி வாக்கில் இந்த கோயிலுக்கு பெருமாள் எழுந்தருளுகிறார். பவளவண்ணருடைய சந்நிதிக்கு உள்ளே ஒரு பெரிய மண்டபம், கண்ணாடி அறை பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் வந்து இங்கு சில மணி நேரம் இருக்கிறார். அது ஒரு சிறப்பு. வரும்போதும் எப்போதும் பிராட்டி போல வேஷமிட்டு கொண்டு வருவார். நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவார்களோ இல்லையோ, பொதுவா உலகத்தில் மோகினி அலங்காரம்னு சொல்லுவார்கள். வழக்கம் சம்பிரதாய சொல் நாச்சியார் திருக்கோலம். பிராட்டியை போல பகவான் வேடமிட்டு கொண்டுகிறார். அது 5ஆம் திருநாள். அந்த 5ஆம் திருநாள் அன்று இந்த பவளவண்ண பெருமாள் சந்நிதிக்கு வரதராஜ பெருமாள் எழுந்தருளி இங்கு சில மணி நேரம் இருக்கிறார். அதுவும் இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இந்த பெருமானை திருவங்கையாழ்வார் பாடும் பொழுது வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சி ஊராய் பேராய் கொங்குத்தார் வளம் கொன்னை அலங்கொல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா. வரிசையா வெவ்வேறு திவ்யதேசங்களை பாடிண்டே வந்தார். நான் இங்க சேவிச்சேன், அங்க சேவிச்சேன், இங்க சேவிச்சேன். வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய், திருமல்லை, திருக்கடல் மல்லை, மகாபலிபுரம், அங்கு பகவான் சேவை சாதிக்கிறார். மதில் கச்சி ஊராய் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாய், பேராய் திருப்பேர் நகரில் இருக்கிறாய். இப்படி பல இடங்கள் இருந்தாயே. பார்க்கடலாய், பார்க்கடலில் சயனிக்கும் நீ
பவளவண்ணா. கடைசியில் இதையெல்லாம் பாடிக்கொண்டு நீதான் பவளவண்ணன், நீதான் இப்படி அழகான சிவப்பு நிறத்தில், அங்கங்க வெவ்வேறு நிறம், பனிவரையின் உச்சியாய், பனிவரையின் உச்சினா ஒன்று திருவேங்கடமலை, அவ்வளவு உயரமான மலையின் உச்சியில் இருக்கிறாய்னு வச்சுக்கணும். இல்லை திருவேங்கடமலையில் பனி எல்லாம் கிடையாது சுவாமி, பத்ரிகாசிரமம், அது நிஜமாவே பனிமலை, பனிமலையின் உச்சியிலே பகவான் பத்ரிநாத் என்கிற பெயரோடு காட்சி அளிக்கிறார். அந்த திவ்யதேசமாகவும் வைத்துக் கொள்ளலாம். இப்படி இத்தனை இடங்களில் வெவ்வேறு வண்ணங்களில் சேவித்திருக்கிறேன். இதுவரைக்கு சிவப்பு வண்ணத்தில் நான் சேவித்ததே கிடையாது. அதனால உன்னை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு பவளவண்ணா என்று பகவானை திருமங்கையாழ்வார் அழைக்கிறார். நமஸ்காரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. வரும் தமிழ் ஆண்டு பராபவ வருஷத்துக்கான ஆன்மீக நாள்காட்டியை கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலம் வெளியிடுகிறோம். எண்ணிலும் வரும் கண்ணன் என்கிற தலைப்பில் 52 பக்கங்களில் வண்ணப் படங்களுடன் திவ்ய தேசங்களின் பெருமையை பற்றியே இந்த ஆண்டு நாள்காட்டி அமைய இருக்கிறது. ஆழ்வார் எண்ணிலும் வரும் கண்ணன் 1 2 3 என்று எண்ணினாலே கண்ணன் ஓடி வந்து விடுவார் என்று கூறுகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அன்று இது வெளியிடப்படும். உடனடியாக நீங்கள் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரூபாய் 200 செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வதற்கான வழிகள் www.kinchitdharmam.org என்ற வலைத்தளத்திலோ 24662728 24992728 என்க எண்களை தொடர்பு கொண்டு சென்னை மயிலாப்பூர் அலுவலகத்திலோ 7824085881 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்வதன் மூலமோ இந்த QR கோடை ஸ்கேன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனைவரும் இதை பெற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவளவண்ணா எங்குத்தாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழிதருகிறேனே. எங்குத்தாய், நீ எங்கிருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. எம்பெருமான் உன்னை நாடி, நான் உன்னையே தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். உன்னை தவிர வேறு ஒரு விஷயத்தில் என் மனம் போவது கிடையாது. பவளவண்ணா எங்குத்தாய் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதான் சுவாமி ஆச்சரியமா இருக்கு. பவளவண்ணான்னு சொல்லணும்னால் கண்ணால பார்த்திருந்தால் தானே நிறம் சிவப்பா இருக்குன்னு சொல்லி பவளவண்ணான்னு பாடியிருக்க முடியும். அப்புறம் எங்குத்தாய்னு ஏன் பாடுறார்? ஒரு பொருளை பார்த்துட்டோம்னா எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. எங்க இருக்குன்னு கேட்கணும்னா அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பொருளை பார்த்ததே கிடையாது, இப்பதான் தேடிக்கொண்டு இருக்கிறேன்னால் அப்ப பவளவண்ணான்னு சொல்லியிருக்க கூடாது. பவளவண்ணான்னு பார்த்துட்டார்னால் அப்ப எங்குத்தாய்னு சொல்லக்கூடாது. இது என்ன விசித்திரம்னால் பவளவண்ணன் பகவான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்து விட்டார், மனதில் தோன்றிவிட்டார். இன்னும் வெளிக்கண்ணால் ஆழ்வார் சேவித்தாரோ இல்லையோ, ஒரு முறை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் மறைந்து போனாய், எங்குத்தாய் என்று தெரியவில்லை, உன்னையே தேடிக்கொண்டிருக்கிறேன். கண்ணு ஆழ்வாரை விட்டுட்டு கண்ணனோடு ஓடி போயிடுத்தான். தசரதனும் இதையே போல தெரிவிக்கிறார். என்னுடைய கண்ணானது ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி அத்யாபின நிவர்த்ததே என்று தசரதன் கௌசல்ய இடத்துல சொல்றார். ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போனானே, கௌசல்யா அன்னிலிருந்தே என்னுடைய கண் பார்வையும் குறைந்து விட்டது. என் கண்ணு என்னை விட்டுட்டு ராமனோடையே போயிடுத்து போல் இருக்கு. அதனால எனக்கு கண்ணே தெரியவில்லை. அவருக்கு உயிர் போக போறது, பிராணன் போகும் சமயத்துல கண்ணு தெரியாமல் போகிறது. அதை புரிந்து கொள்ளாமல் ராமனிடத்தில் இருக்கிற காதலாலே என் கண்ணு ராமன் பின்னாலேயே போய்விட்டது என்று பாடுகிறான் தசரதன். என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன்னு திருமங்கையாழ்வார் பாசுரம். அப்ப இந்த பவளவண்ண பெருமாளை சேவிச்சோம்னால் அதுக்கப்புறம் நம்ம கண்ணு நம்மகிட்ட இருக்காதான். கண்ணு மனசெல்லாம் அவரிடத்திலே ஓடி போய் ஒன்றிவிடும். அதனால எங்குத்தாய் எங்குத்தாய்னு தேடிண்டே இருக்க வேண்டியதான். அதனால்தான் ஆழ்வாரும் பவளவண்ணா எங்குத்தாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழிதருகின்றேனே. எப்பவும் உன்னையே தான் தேடிட்டு இருக்கேன். ஏழையேன், ஏழையேன்னா இந்த இடத்துல பணங்காசு இல்லாதவன்னு பொருள் கிடையாது. ஏழையேன்னு சொன்னா உன்னிடத்துல அவ்வளவு சாப்பலம், உன்னிடத்துல அவ்வளவு ஆசை எனக்கு இருக்கிறது. ஆசை மட்டும்தான் இருக்கு, ஆசை என்ன செலவு பண்ண முடியுமா? ஏழைனா பணம் இல்லாதவர், பணம் இல்லாதவனா பணம் வேணும்னு ஆசை மட்டும் இருக்கு, பணம் இல்லைன்னு அர்த்தமும் இல்லையோ. அதை போல சாப்பலம், பகவானை அடையணுங்கிற ஆசை என்கிட்ட நிறைய இருக்கு, ஆனா உன்னை அடைய முடியாமல் நான் துன்பப்படுகிறேன். இப்படிப்பட்ட எனக்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று பவளவண்ணனான பெருமானை நோக்கி ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே பிரார்த்திக்கிறார். அது இந்த பெருமானுக்கு இருக்கக்கூடிய பாசுரம். இதோட மற்றொரு விஷயம் பார்க்கணும். இந்த பவளவண்ணர் சன்னதி இருக்கே, இந்த தெருவிலிருந்து அப்படியே இழுத்த பக்கம் போனோம்னா அங்க ஒரு பெருமாள் இருக்கார். அவருக்கு பச்சை வண்ண பெருமாள்னு திருநாமம். அவர் திவ்ய தேசம் கிடையாது, ஆனா சொல்லும் போது ரெண்டும் பச்சைவண்ணர் பவளவண்ணர் பக்கத்துல பக்கத்துல இருக்கா, ரெண்டு பேரையும் சேர்த்துத்தான் சொல்லுவதுண்டு. ஆனா பாடல் பெற்றவர் பவளவண்ணர் தான். பச்சைவண்ணர் பச்சை நிறம்,
அதுவும் ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு நிறமொல்லியோ. பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் பாடுறார். அப்படி பச்சை மலை போல் இருப்பவராக பச்சவண்ண பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் அபயஹஸ்தம் ஒரு கையில், கட்டிஹஸ்தம் இடுப்புக்கு கீழே மற்றொரு கை வச்சிருக்கார், சங்க சக்கரங்களோடு மூலவர் இருக்கார். உற்சவரை சேவிச்சோன்னா அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் சங்கம் சக்கரம் ஸ்ரீதேவி பூதேவி இவர்கள் அனைவரோடும் இருக்கார். அங்கு ஒரு தனிக்கோவில் நாச்சியார் மரகதவல்லி தாயார் என்று தாயாருக்கு திருநாமம். அந்த தாயார் சன்னதியிலே எப்போதும் அணையாமல் ஒரு விளக்கு, ஒரு ஆதிசேஷ விளக்குன்னு ஒன்று எரிஞ்சுட்டே இருக்குமா. அந்த கோவிலில் சொல்லுவது என்னன்னால், ராமர் சீதை லக்ஷ்மணன் 3 பேர் இங்கே இருக்கான்னு தெரிவிப்பார்கள். பச்சவண்ண பெருமாள் இருக்காரே அவர் தான் ராமர், சீதை தான் மரகதவல்லி தாயார், அவர்களுக்கு கைங்கரியம் என்று விளக்கு இருக்கு பாருங்க, அதுதான் ஆதிசேஷன் லக்ஷ்மணன். அப்படி ராமர் சீதை லக்ஷ்மணன் என்று இந்த 3 பேரும் இருக்கிறார்கள் என்று பச்சவண்ண பெருமாளுடைய ஏற்றம். அவர் ஒரு புறம், பகவானுக்கு 2மே நிறந்தான். பவளவண்ணர்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாசுரங்கள், எத்தனையோ அனுபவங்கள். பச்சை வண்ணர்னா ஆழ்வார் பாடுறார், அக்கமலத் தளர் போலும் கண்கைகால் செங்கனிவாய் அக்கமலத் திலை போலும் திருமேனி அடிகளுக்கே. பகவானுடைய திருமேனியை பார்த்தா தாமரை புஷ்பத்தை போல கண்ணு கை வாயெல்லாம் இருக்குமா, தாமரை இலைய போல பச்சையா அவனுடைய உடம்பு இருக்குமாம். அப்போ ஒரு தாமரை குளமே எழுந்து நடந்து வந்தா எப்படி இருக்கும்? தாமரை குளம் பூமியில படுத்துன்னு தானே இருக்கும். இப்படி எழுந்து நடந்து வந்தா இருக்கிறது போல பகவான் இருக்கிறான்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்போ ஒரு பக்கம் பச்சவண்ண பெருமாள், இது தாப்பல பவளவண்ணர். இப்படி 2 சந்நிதியிலே பகவானை சேவித்துக் கொள்ளுகிறோம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அந்த பெருமானை பத்தி பாடுறார். கண்டறிந்தும் கேட்டறிந்தும் தொட்டறிந்தும் காதலால் உண்டறிந்து மோந்தறிந்தும் உய்யேனே பண்டை தவளவண்ணா கார்வண்ணா காமவண்ணா கட்சி பவளவண்ணா நின் பொற்பதம். பகவானை கூப்பிடுறார், உன்னை எப்படியெல்லாம் அறிந்து கொள்ள போகிறேன், எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நீ ஒவ்வொரு யுகத்தில் தவளவண்ணா, தவளம்னாலே வெளுப்பு தூய்மைன்னு அர்த்தம். ஒரு யுகத்துல தவளவண்ணா வெளுப்பா இருக்க, கார்வண்ணா கருப்பா இருக்க, காமவண்ணா சிவப்பா இருக்க, கச்சி பவளவண்ணா இந்த ஊர்ல அழகான சிவப்பு நிறத்திலும் நீ சேவை சாதிக்கிறாய். இப்படி வெவ்வேறு நிறத்தில் இருக்கிறாயே, நின் பொற்பாதம் உன்னுடைய தங்கத்தை போன்ற உன்னுடைய திருவடிகளே கண்டறிந்தும் கேட்டறிந்தும் தொட்டறிந்தும் காதலால் உண்டறிந்தும் மோந்தறிந்தும் உய்யேனே. 5 வழிகளிலும் பகவான் அனுபவிக்க வேண்டும் தெரிவிக்கிறார். கண்டு அறிந்து பகவானுடைய திருவடிகளை சேவிச்சு அதனுடைய அமைப்பு, அதனுடைய அழகு, எத்தனை மோதிரம், எத்தனை வளையல், எத்தனை தண்டை, எத்தனை சலங்க, என்னென்ன ஆபரணம், நகத்துல என்ன போன்றிருக்கார் எல்லாம் பார்க்கணும். திருவடின்னு உன்னை சேவிச்சோம்னால் அப்படியே மேலோட்டமா சேவிச்சிடக்கூடாது. தினமும் ஒரு பெருமாளை சேவிக்கிறோம்னா அவருடைய அங்கமா ரசிக்கணும். ஒவ்வொரு அங்கத்திலும் என்னென்ன ஆபரணம் போன்றிருக்கான்னு பார்க்கணும். அப்ப கண்டறிந்தும் கேட்டறிந்தும் அவனுடைய திருவடியின் பெருமையை எத்தனை புராணங்கள் பாடுகின்றன அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தொட்டு அறிந்தும் பகவானுடைய திருமேனியை தொட்டு சேவித்துக் கொள்ளுங்க. நம்ம வீட்டிலேயே இருக்காரு, தொட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம். காதலால் இதெல்லாம் பண்ணும்போது காதல் இல்லாம போயிடாதீங்க. காதலால் கண்டறிந்தும் காதலால் தொட்டறிந்தும் காதலால் கேட்டறிந்தும் உண்டறிந்தும் மோந்தறிந்தும் பகவானுடைய திருவடியில் இருக்கிற திருத்துழாயை மோந்து பார்க்கலாம், திருத்துழைய சுவைத்து பார்க்கலாம். இப்படி எல்லா விதத்திலும் உன்னுடைய பொற்பாதத்தையே நான் பற்றி உரிந்தும் உய்யேனே, இப்படி உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று பிரார்த்திக்கிறார். அது பவளவண்ண பெருமானுடைய சந்நிதி. இப்படி பல கோவில்கள், காஞ்சிபுரத்து மொத்தம் 22 திவ்யதேசங்கள் தொண்டை மண்டலத்திலே, அதுல 14 திவ்யதேசங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ளே இருக்கின்றன. அதுல தான் நாம் ஒவ்வொன்றாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் முக்கியமா வரதராஜ பெருமாள் சந்நிதியை பார்க்கணும். தேவப்பெருமானுடைய பெருமைகளை பறக்க பார்க்க வேண்டும். காத்திருந்து அனுபவிப்போம்.